Hi, வணக்கம் நண்பா. வெல்கம் டு தமிழ் டெக் ரிவ்யூ. நாங்க இந்த வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம்னா, உங்களோட வாட்ஸ்அப்ல வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்புறீங்க. அந்த மெசேஜ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட் படிச்ச உடனே அந்த மெசேஜ் வந்து மறைஞ்சிடும். சோ அந்த ட்ரிக்கை பத்தி தான் நாங்க பார்க்க போறோம். அதாவது நீங்க ஒரு ஆளுக்கு மெசேஜ் பண்றீங்க, அந்த மெசேஜ் வந்து அவர் பார்த்த உடனே வந்து அந்த மெசேஜ் அழிஞ்சு போற மாதிரி ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ நீங்க கடைசி மாதிரி ஸ்கிப் பண்ண பாருங்க, அந்த முழுமையா விளங்க. நீங்க நம்ம தமிழ் டெக் டிவி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனுக்கு மேலே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூட ஒரு வெள்ளைக்கன்றுக்கு மேலே கிளிக் பண்ணி ஓல்டன் செட் பண்ணி விட்டீங்கன்னா தமிழ் டெக் டிவி யூடியூப்ல அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் சேரும். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். ஓகே, இந்த ட்ரிக் வந்து நீங்க தனியா வாட்ஸ்அப் பண்ண மட்டும் இல்ல, ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் சொல்லி எந்த சோஷியல் மீடியா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி ஒரு ட்ரிக் தான் இந்த ட்ரிக். இந்த ட்ரிக் என்னதுக்கு யூஸ் ஆக மாட்டா, நீங்க ஒரு ஆள் மெசேஜ் அனுப்புறீங்கன்னா அவர் பார்த்தோன்னா அந்த மெசேஜ் அழிஞ்சிடணும். இது அந்த மெசேஜை வந்து மற்றாக்கள் பார்க்க கூடாது. ரெண்டு யோசிக்கிறாங்க மட்டும்தான் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த ட்ரிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சத்தம் கேட்குது, நீங்க என்ன கேளுங்க. படித்தவுடன் கிழித்து விடவும். ஏல படித்தவுடன் கிழித்து விடவும் போட்டுக்கல. அப்படியே போட்டுருக்கு. படிச்சிட்டல. அப்ப கிழிச்சிரு. ரைட் விடு. இப்போ எனக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோஸ் பார்க்க போறோம். இப்போ வாங்க பார்ப்போம். ஓகே, நீங்கள் மேலே அது ஃபோன் எடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசருக்கு போங்க. நான் குரோம் யூஸ் பண்ணுறேன், குரோமுக்கு போகிறேன். குரோமுக்கு போய் ப்ரைவேட் நோட்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. அதாவது privnote.com சொல்லி சர்ச் பண்ணிங்க. அது எப்படி யூஸ் இன்டர்வியூ சொல்கிற வெப்சைட் ஒன்று உருவாகும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் நோட்னு சொல்லி மேலே லேபிள் போட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நியூ நோட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நீங்கள் என்ன மெசேஜ் அவருக்கு சென்ட் பண்ண போகிறீங்களோ இந்த மெசேஜில் டைப் பண்ணுங்க. நான் இப்போ ஹாய் ஐ ஆம் Nithilan, how are you? பார்த்தீங்கன்னா ஹாய் ஐ ஆம் Nithilan, how are you சொல்லி சின்ன சென்டென்ஸ் ஒன்று கொடுத்துக்கிறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிரியேட் நோட்டான் இருக்கும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஷோ ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எழுதின கண்டென்ட்டுக்கு வந்து பாஸ்வேர்ட் போட்டு வைக்கலாம். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா மேனுவல் பாஸ்வேர்டுன்னு இருக்குது. அதாவது நீங்கள் எழுதின கண்டென்ட்டுக்கு நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு வைக்கலாம். பாஸ்வேர்ட் போட்டுவிட்டு நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ண போகிறீங்களோ அவருக்கு அனுப்பிட்டு அதோட இந்த பாஸ்வேர்ட் மேலே போகணும். ரெண்டாவது அவர் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளுக்கு வந்து பார்க்க நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டது தானே அந்த டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் மிக பாதுகாப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டை கொடுத்து அனுப்பலாம். இப்போ நான் என்ன பாஸ்வேர்ட் தேவையில்லை, கிரியேட் நோட்டை கொடுக்குறேன். ப்ரொசஸ் அது பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று ஜெனரேட் ஆகி இருக்குது. இந்த லிங்க் அப்படியே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லிங்க் அட்ரஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து கூட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் போகிறேன். இப்போ உங்களுக்கு அந்த முறைமையிட அவன் 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறானே, ஒரே ஒரு வாட்ஸ்அப் தானே இருக்காண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பர்சனலுக்காக யூஸ் பண்ணுறது வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ். அந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இன்னொரு நம்பருக்கு வந்து நான் மெசேஜ் அனுப்ப போகிறேன். அப்போ அது காப்பி பண்ண லிங்கை வந்து நான் இதில் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மற்ற வாட்ஸ்அப் போய் செக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டுது. இப்போ நான் அந்த லிங்கை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி பாருங்க, நான் ஜஸ்ட் பண்ண கொடுக்குறேன். குரோமை செட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் ஷோ மீ ஹாய் ஐ ஆம் Nithilan, how are you சொல்லி நாங்கள் டைப் பண்ண மெசேஜ் இங்கே வந்திருக்கு. பேக் வந்துட்டு இப்போ திருப்பி அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் பண்ண கொடுங்க. குழந்தைக்கான தெரியும், நோட் இஸ் டிஸ்ட்ராய்ட். அதாவது நீங்கள் வாட்ச செகண்ட்லேயே அந்த நோட் வந்து அணைஞ்சிட்டு அதில் பாருங்க, த நோட் வித் இன் ஐடி ஒன்று போட்டு டிஸ்ட்ராய் 24 செகண்ட். நான் கிளிக் பண்ணி பார்த்துட்டு பேக் வந்தோடனே அந்த நோட் வந்து அழிஞ்சிட்டுது. ஸோ இப்போ 24 செகண்ட் முன்னால் அழிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் அப்படி வந்து மெசேஜ் அனுப்பிக்கொள்ளலாம். அதாவது நீங்கள் ஒரு ஆளுக்கு மெசேஜ் அனுப்பணும், ஆனால் அவரை தவிர வேறு ஒருத்தர் பார்க்கக்கூடாது நினச்சிங்கன்னா இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு மிகச்சிறந்த வழி. அது மட்டும் இல்லை, நீங்கள் அனுப்புகிற ஆளை வந்து ஒரு கத்தான் பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் வந்து நோட் அடிஞ்சிடும். ஸோ நீங்கள் எப்படி ஒரு தேவை இருந்தால் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் டெக் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் டவுட் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.